நெகிழி என்று தமிழில் அழைக்கப்படும் இந்த பிளாஸ்டிக் பொருட்களை நம்மில் பயன்படுத்தாதவர்களே கிடையாது என்று உறுதியாக கூறலாம். ஆம், குறிப்பாக நாம் பயன்படுத்தும் வீட்டு உபயோகப் பொருட்களில் பெரும்பாலானவை பிளாஸ்டிக்கால் ஆனவையே. கோவை ஆத்துப்பாலம் பகுதியில் உள்ள தனியார் பிளாஸ்டிக் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை இரவு வேளையில் மின் விளக்குகளின் வெளிச்சத்துடன் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. அங்கு மகாராஷ்டிராவில் இருந்து கொண்டு வரப்பட்ட மூலப்பொருட்களை கொண்டு பிளாஸ்டிக் பொருட்கள் தயாரிப்பதற்கான பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். மின்சார பிரச்சனைகள் அதிகமாக இருப்பதால் பெரும்பாலும் இரவு நேரங்களிலேயே பிளாஸ்டிக் பொருட்கள் தயாரிக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்த தொழிற்சாலையின் உரிமையாளர், இரவு நேரங்களில் அமைதியான சூழல் நிலவுவதால் பணி சிறப்பாக தோய்வின்றி நடப்பதாகவும் குறிப்பிட்டார். நைட் ஷிஃப்ட்டில் வந்து மெயினான லேபர்ஸ் மட்டும்தான். ஏன்னா அது வந்து நைட்டு வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான டைம். இப்போ 1 மணி 2 மணி இந்தமாரி டைமிங் எல்லாம் இதாகிறனால கொஞ்சம் கரெக்டான லேபர், நம்ம ஒரு 10 வருஷம் 12 வருஷம் இந்தமாதிரி சர்வீஸ் உண்டான லேபர் மட்டும்தான் நைட் ஷிஃப்ட்டில் போட்டு அவங்கள ரன் பண்ணிகிட்ருக்குறோம். மூலப்பொருட்களை சரியான அளவீட்டு விகிதாச்சார அடிப்படையில் பிரித்து இயந்திரங்களில் கொட்டி பிளாஸ்டிக் பொருட்கள் தயாரிப்பதற்கான குழுமப் பொருளை தயாரிக்கின்றனர். பின்னர் அவற்றை பெரிய இயந்திரத்தில் நிரப்பி அச்சுக்கு ஏற்ப பொருட்களை தயாரிக்கின்றனர். நீலம், சிவப்பு, பச்சை உள்ளிட்ட பல வண்ணங்களில் தயாரிக்கப்படும் நாற்காலிகள், நீர் நிரப்பி வைக்க பயன்படுத்தப்படும் வாளிகள் என அனைத்தும் இங்கே உற்பத்தி செய்யப்படுகின்றன. இங்கே பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், ட்ரம் ஐட்டம், பக்கெட் ஐட்டம், இந்த எல்லா வாளிகள், பக்கெட் வாளிகள் எல்லாமே தயாரிச்சுட்ருக்குறோம். நைட் நேரங்களில் ஒரு 5 மிஷின் 6 மிஷின் ஓடும்போது மிஷினுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ரேட்டர் ஹெல்ப்பரை யூஸ் பண்ணி நாங்கள் மிஷின் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அது நமக்கு உற்பத்தி காலங்கள் அதிகமாக தேவைப்பட நைட் நேரங்கள் ரன்னிங் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஒரு 6 மிஷின் ஏற இடத்துல ஒரு 5 7 மிஷின் 8 மிஷின் ஓடும். இப்போ இந்த மிஷின் ஓடுற எல்லாருனால இப்போ எங்களுக்கு உற்பத்தி கொஞ்சம் அதிகமாகும். இவ்வாறு தயாரிக்கப்படும் பிளாஸ்டிக் பொருட்கள் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் வட மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஆனால் மூலப்பொருட்களின் விலை அதிகரிக்கும் போது தொழிலை சமாளித்து லாபகரமாக நடத்துவது என்பது மிகுந்த சிக்கலான காரியம் என அதன் உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த க்ரூட் ஆயில் வந்து ஏறிடுச்சுன்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு வந்து வரக்கூடிய ரா மெட்டீரியல் வந்து இப்போ மகாராஷ்டிராவிலேருந்து அங்கே வருது, கோயம்புத்தூர் வருது. கோயம்புத்தூரில் டீலர் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ சில டைம் ரா மெட்டீரியல் வந்து இந்த க்ரூட் ஆயில் பிரச்சனை ரேட் இன்க்ரீஸ் ஆகி போச்சுன்னு சொல்லிச்சுன்னா அது அந்த பாதிப்பு வந்து எங்களுக்கு கண்டிப்பாக வருது. உலோகப் பொருட்களின் விலை ஏற்றம் மற்றும் அதனை பயன்படுத்துவதில் உள்ள சிக்கல்களால் கண்டறியப்பட்ட என்றுமே மக்காத பிளாஸ்டிக் வீட்டு உபயோகப் பொருட்களை நாம் நிலங்களில் போடாமல் பயன்படுத்தினால் எல்லோருக்கும் நன்மையே. இரவு பகல் பாராமல் உழைத்து வரும் இந்த பிளாஸ்டிக் தொழிலாளர்களுக்கு மின்சாரம் மிக முக்கிய தேவையாக இருந்து வருகிறது. பகல் வேளைகளில் மின்சாரம் அதிகரித்தோ அல்லது குறைந்தோ விடும் சூழல் ஏற்படும் போது இயந்திரங்கள் பழுதடையக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. எனவே இரவு வேளைகளில் இந்த பணிகளை செய்யும் போது அது போன்ற பிரச்சனைகள் எழாது என்பதால் இந்த தொழிலாளர்கள் உற்சாகமாக பணியாற்றி வருகின்றனர். காவேரி நியூஸ் செய்திகளுக்காக ஒளிப்பது அசோக் குமாருடன் கோவையிலிருந்து காமராஜ்.